நண்பர்களே, இந்த படத்துல ஏகப்பட்ட சிற்றின்ப காட்சிகளும் பிறந்தமேனி காட்சிகளும் கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. அதையெல்லாம் நான் ரொம்ப வெளிப்படையா அப்படியே பச்சையா தான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்பதான் இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும். அதனால இப்படி வெளிப்படையா பச்சையா கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க மற்றும் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்க. இப்படி வெளிப்படையா பச்சையா கதை கேட்க விருப்பம் இல்லாதவங்க 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் தயவு செஞ்சு இப்பவே இந்த செகண்டே இந்த வீடியோவை ஸ்கிப் ஆயிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நான் குறிப்பா கொண்டு வர ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவோட கடைசியில நான் ரொம்ப தெளிவா எளிமையா எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால தயவு செஞ்சு எனக்காக இந்த வீடியோவை கடைசி செகண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்காக வேன்கள் வந்துகிட்டு இருக்கு. அதில் அரசியல்வாதிங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்த்தாப்புல இந்த 2 பெண்கள் போறாங்க. இதுல வயசான தோற்றம் அளிக்கக்கூடிய பெண்ணு பேரு சாரா. இவங்களுக்கு வந்து ஒரு 55 வயசு ஆகுது. இவங்களுக்கு வந்து 21 வயசுல ஒரு மகன் இருக்கான். அவன் பேரு இமான். இப்ப கூட இருக்கிற இன்னொரு பெண்ணு பேர் வந்து எமி. இவங்க வந்து சாரா வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இன்னொரு வீட்டில் இருக்காங்க. எமிக்கு வந்து வீட்டில் வேற யாரும் இல்லை, ஒரே ஒரு வயசான பாட்டி, அவங்களும் படுத்த படுக்கையா இருக்காங்க. எமி இந்த வீட்டு துணியெல்லாம் துவைச்சி அதை அயன் பண்ணி கொடுக்குற சலவை தொழிலாளி வேலை செய்கிறா. நம்ம சாரா மேடமும் வந்து ஏகப்பட்ட வேலை செஞ்சு இப்போ பிள்ளைய வந்து காப்பாற்றுறாங்க. அதாவது அவங்க இந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டு சலவை செஞ்சு தர வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறுக்கு மாதிரியான தின்பண்டங்கள்லாம் செஞ்சு அதை மொத்த வியாபாரிகளுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஆன்லைனில் பிள்ளைங்களுக்கு வந்து டியூஷனில் எடுக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து தான் பிள்ளைய வந்து எழுப்புறாங்க. டே கண்ணா, காலையில் மணி 8:30 ஆயிடுச்சுடா, இன்னும் தூங்கிட்டு இருக்கே, எந்திரிச்சு வேலைக்கு போடா அப்படிங்கிறாங்க. அவன் ஜெட்டியோட படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூக்கத்திலே சொல்கிறான், அம்மா எனக்கு நான் செஞ்சிருந்த ஹோட்டல் வேலை வந்து போயிருச்சு அப்படிங்கிறான். சரிடா, அந்த வேலையெல்லாம் என்ன, வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போடா, சோம்பேறியா வீட்டில் இருக்காதடா அப்படிங்கிறாங்க. ஆனால் இவனுக்கு வேலைக்கு போகிறத சுத்தமாக விருப்பமே இல்லை. வீட்டிலே ஜாலியாக சோம்பேறியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். இப்போ வேறு வழி இல்லாமல் அம்மா திட்டுறாங்களேன்ட்டு சரிம்மா நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ரெடியாகி கிளம்புறான். ஆனால் இவன் வேலைக்கு போகாமல் நேராக இந்த எம்மிங்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்டு அந்த பெண்ணு வீட்டுக்கு போகிறான். அதாவது எம்மிங்கிற இவனோட காதலியாக இருக்கா. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த எம்மிங்கிற வீட்டில் நிறைய போதை வஸ்து பொருட்கள், இந்த கஞ்சா மாதிரியான பொருட்கள்லாம் வச்சுருக்கா. அதையெல்லாம் எடுத்து இவனுக்கு பயன்படுத்துறது கொடுக்குறா. இவன் அவங்க வீட்டில் உட்காந்து அந்த போதையெல்லாம் போட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ எமி என்ன பண்ணுறா, கையில் ஒரு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அதில் ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இவன்கிட்ட காட்டுறா. ஏய் பாடுறா, எப்படி செய்கிறாங்க பாடுறா, எவ்வளோ சூப்பராக செய்கிறாங்க பாடுறா, இதே மாதிரி வந்து என்னை செய்டா வாடா அப்படின்னு சொல்லி அவளை சிற்றின்ப செய்யத்து கூப்பிட்றா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இல்லடி எனக்கு மூடு இல்லை, எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிறான். இவன் இல்லை முடியாது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப ஏக்கமாக இருக்குது, வாடா இதே போல பிடிச்சி செய்டா அப்படின்னு சொல்லி அவனை உசிப்பி பண்ணவொடனே அவனுக்கு மூடு வந்தது. இப்போ 2 பேரும் சிற்றின்பத்தில் ஈடுபடுறாங்க. அவ்வளோ படு மூர்க்கமாக உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் பிறந்த மேனியாக சும்மா சர்ற மாதிரியா வந்து சிற்றின்பத்தில் ஈடுபடுறாங்க. அவ்வளோ மூர்க்கமாக செய்கிறாங்க. இப்போ செஞ்சு முடித்ததும் இப்போ எமி வந்து அவனுக்கு நல்லா வகை வகையாக சமைச்சு போடுறான். இவன் நல்லா சாப்பிட்றான். அதாவது பொழுது சாயிற வரைக்கும், ராத்திரி வரைக்கும் அவங்க வீட்டில் இப்படி நல்லா போதையை போட்டுக்கிட்டு சிற்றின்பம் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு பொழுது சாஞ்சு ராத்திரி ஆனது வீட்டுக்கு கிளம்பி வர்றான். வந்து பார்த்தா வீட்டு வாசலில் இவங்க அம்மா கிட்ட இந்த முறுக்கு வியாபாரம் பண்ணுற வியாபாரியோட பைக் வந்து வெளியே நிற்குது. சரி இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க ரகசியமாக எட்டி பார்க்கலான்ட்டு இவன் மெதுவாக இமான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறான். அப்போது அந்த முறுக்கு வியாபாரி வந்து அவங்க வீட்டு பின்பக்கமாக சௌரிய குதிச்சு நைஸாக யாருக்கும் தெரியாமல் வெளியே ஓடுறான். அதாவது அவங்க அம்மாவோட கள்ளத்தொடர்பில் தப்பான உறவில் இருந்துட்டு சந்தோஷம் அனுபவிச்சுட்டு அவன் வந்து எகிரி குச்சி போயிட்டு இருக்கான். இப்போ இவன் வீட்டுக்குள்ளே போனதும் அவங்க அம்மா பாத்ரூம்லேருந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு வெளியே வர்றாங்க. இவனை பார்த்தோன்னே, ஏய் கண்ணா வாடா வாடா, வந்துட்டியா, அதுக்குள்ளே வந்துட்டியா, ஒன்றும் இல்லைடா எனக்கு கொஞ்சம் புழுக்கமாக இருந்துச்சு, அதான் போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே இவனை பார்த்தேன் நீ எப்படி குளிச்சன்றதை பார்த்தேன் அப்படின்ட்டு நக்கலாக சொல்கிறான். இவன் பேசிக்கிட்டே அப்படியே அவங்க அம்மா பக்கத்தில் வந்து இந்த அம்மா அப்படியே கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சி அவனுக்கு வந்து வாய் வழி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். உடனே அவன் பதறாங்க, ஏய் என்னடா பண்ணுற, விடுறா என்ன விடுறா அப்படிங்கிறாங்க. உடனே அவன் இல்லை வா இப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்ட பார்க்குறான். டக்குன்னு அவங்க இரா பக்கத்து வீடு ஏன்னா பார்த்துட்டு போகிறாடா, அக்கம் பக்கத்து வீட்டில் பார்த்துருவாடா, ஒரு நிமிஷம் வந்துடுறான் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு அவங்க கதவு ஜன்னல்லாம் வந்து மூடிட்டு வர்றாங்க. வந்து இப்போ அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து சம்மதிச்சு அவ்வளோ உல்லாசமாக சிற்றின்பம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிறந்த மேனியா அம்மா அம்மாவே சிற்றின்பம் செய்கிறாங்க. இதை பார்க்குற நமக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. இப்போ இவங்க நல்லா திருப்தியாக செஞ்சு முடிச்சதும் இவங்க இந்த அம்மா வந்து நல்லா இவங்க விதமாக சமைச்சு போடுறாங்க. இவன் நல்லா உட்காந்து டைனிங் டேபிள் சாப்பிட்றான். இப்போ அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க பேசிக்கும் போது தான் நமக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இவங்க வந்து உண்மையான அம்மா மகனே இல்லை.
அதாவது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு இவங்க குடி வந்திருக்காங்க. இந்த ஊர்ல வந்து அம்மா மகன் அப்படின்ற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வேற ஊர்ல இருந்திருக்காங்க. அப்போ இந்த பையன் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கான். இவனுக்கு வந்து இவங்க டியூஷன் டீச்சரா இருந்திருக்காங்க. அப்போ இந்த பையனை மயக்கி இவங்க வந்து இழுத்துட்டு வந்துட்டுறாங்க. அவன் புருஷங்காரனை விட்டுட்டு இந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டுறாங்க. இந்த பையனை தான் அப்பா அம்மா விட்டுட்டு இந்த பெண்ணை வந்து நம்பி ஓடி வந்திருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறது இந்த சமூகம் விடாது இல்லையா, இந்த சமுதாயம் ஒத்துக்காது இல்லையா, வயசு வித்தியாசம் இருக்கிறதுனால. அதனால இவங்க வெளியூருக்கு ஓடி வந்து இவங்க அம்மா மகன் அப்படிங்கிற போர்வையில இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அம்மா மகன். ஆனா வீட்டுக்குள்ள இவங்க புருஷன் மாடி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம இந்த அம்மாவோட தோழியான இவனோட காதலியான அந்த எம்மிங்கிற பொண்ணுக்கு கூட இந்த உண்மை தெரியாது. அவளும் வந்து இவங்க நல்ல அம்மா மகன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. அந்த உலகமும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மணியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற சமயத்துல இவனை வந்து இவன் வேலைக்கே போகாம சோம்பேற வீட்டிலே சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த அம்மாக்காரி எது திட்டுறாங்க, நீ எதுக்கு வெட்டியா வீட்லயே இருக்க, போய் 4 காசு சம்பாரி, சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. ஆனா இவன் வந்து அந்த ரொம்ப போதைக்கு அடிமையாயிட்டு, இந்த சிற்றின்பத்துக்கு அடிமையாயிட்டு எப்ப பாரு போதை போட்டு சிற்றின்பம் செஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு காரணமே இந்த அம்மாக்காரி தான். இவனுக்கு நல்லா அந்த காசு கொடுத்து போதை பழக்கத்தை உருவாக்குனது, இவனுக்கு சிற்றின்பத்துக்கு அடிமையாக்குனதுலாம் இவங்க தான். இப்படி ஆகிட்டு இப்ப இவங்களே சண்டை போடுறாங்க, நீ வேலைக்கு போக மாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. அதனால உன்னால் தானே நான் இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லி இவனை சண்டை போட்டு, நீ இல்லைன்னா என்ன, இன்னைக்கு என் காதலி இருக்கா, அவருக்கு சோறு போடுவா, அவ எனக்கு இப்போ சிற்றின்பம் கொடுப்பான்ட்டு அவங்க வீட்டுக்கு போறான். அங்க போனா அந்த காதலி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவளும் இவனை பிடிச்சி சண்டை போடுறா. என்னடா எப்ப வர்ற, நல்லா திங்குற, நல்லா வந்து என்னோட படுக்கிற, கம்முன்னு போயிடுற, அப்போ என்னை எப்பதான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் நச்சரிக்க ஆரம்பிக்கிறா. அடிக்கடி வந்து ரோதனையா போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க அம்மா கிட்டே வந்துடுறான். இப்படி இங்க திட்டினா அங்க போறான், அங்க திட்டினா இங்க வர்றான். ஆனா வேலை வெட்டிலாம் போக மாட்டேன், நான் இப்படியே தான் போதையை போட்டுக்கிட்டு ஜாலியாக சிற்றின்பம் செஞ்சுக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருப்பேன் அப்படின்ற தாட்டில் தான் இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த அம்மாக்காரி புதுசா இந்த பையனை கூட்டு வர்றா. இந்த 16 வயசு பையனை இவனை கூட்டு வந்து இவன்கிட்ட அறிமுகப்படுத்துறா. இமான், இவன் பேர் வந்து ஆலிவர், இனிமே இவன் நம்ம வீட்டுல தான் தங்க போறான், இவன் என்னுடைய மகனா நான் வளர்க்க போறேன், இவனை நான் தடுத்தெடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா இம்மா அப்படியே அதிர்ச்சி ஆகிறான். உடனே இந்த அம்மா தனியா கூட்டு போய் பேசுறான். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ, மறுபடியும் உன் தொழில் ஆரம்பிச்சிட்டியா, ஏன் நான் ஒருத்தவனுக்கு பத்தலையா, திருப்பி ஒரு 16 வயசு பையனை கூட்டு வந்துட்டியா, என்னை எப்படி ஸ்டார்டிங்ல கூட்டு வந்து அதுக்கப்புறம் அவனை கூட்டு வந்துட்டியா அப்படின்னு உடனே அவங்க இல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவனை என் சொந்த மகனா தான் வளர்க்க போறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான், நம்பவே மாட்டேங்கிறான். உடனே அவங்க சொல்றாங்க, இவனோட கதையை கேட்டா உங்களுக்கே புரியும் அப்படின்ட்டு அந்த பையனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பையனும் வந்து இவங்க கிட்ட டியூஷன் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஆன்லைன்ல அந்த இவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையனோட அம்மா வந்து வெளியூர்ல ஏதோ ஒரு ஃபாரின்ல இருக்காங்க. இங்க அவங்க அப்பாவோட தான் அந்த பையன் வந்து தங்கியிருக்கான். இந்த அப்பா தான் சொந்த மகன், அது ஒரு ஆம்பளை பையன் அப்படின்னு பார்க்காம இவங்கிட்டயே வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பையனை அவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இவனை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அந்த பையன் இந்த டீச்சர்கிட்ட விஷயத்த சொன்ன உடனே இவங்க அவன் அந்த அப்பா கிட்ட மீட்டு கொண்டு வந்து இங்க வளர்த்துக்கலாம், நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த கதையெல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் இமானை பொறுத்த வரைக்கும் இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பு, எனக்கு அவனை கண்டாலே ஆகல அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம சாரா, அதாவது இந்த அம்மாக்காரி தெளிவா இருக்காங்க. நான் வந்து அவனை அனுப்ப மாட்டேன், நான் தான் அவனை வளர்க்க போறேன், அவன் இந்த வீட்டில் தான் வளருவான், விருப்பப்பட்டா நீ இரு, இல்லை நீ கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க தான் சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவன் வெட்டியா உட்காந்து துணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, ஆள் வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு சுத்தமா அந்த பையனை கண்டாவே ஆகலை. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் வந்து இவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. அது 4 பேர் நல்லா விருந்து சாப்பிட்றாங்க. நல்லா சமைச்சு சாப்பிடும்போது இவன் தான் குடிகாரனாச்சு இமானு, அவன் வந்து ஃபுல்லா போதையை போடுறான், ஃபுல்லா தண்ணி அடிக்கிறான், அவனுக்கு ஃபுல்லா போதை ஆயிடுது. எல்லாரும் நம்ம சாப்பிட்டு முடிச்சு படுக்க போயிடுறாங்க. இந்த அம்மாக்காரி போயிட்டு சோஃபால படுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ போயிட்டு இமான் வந்து சிற்றின்பம் செய்யறதுக்கு கூப்பிடுறான். வா இப்போ நம்ம செய்யலாம் அப்படின்னா இந்த அம்மாக்காரி மறுக்கிறாங்க. இல்லை, வீட்டில் வந்து பையன் இருக்கான், சின்ன ஆலிவர் இருக்கான், அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிடும், அவன் உண்மை தெரிஞ்சு அசிங்கமாயிடும், ஆளை வந்து இப்போ வேணாம் நீ போடா அப்படிங்கிறாங்க. அவன் முடியாது, வா இப்போ அவன் கூட படுத்தாகணும், வா செய்யலாம் அப்படின்னு அடம் முடிக்கிறான். அவங்க இல்லை, முடியவே முடியாது, நீ வேற அதிகமாக போதையை போட்டிருக்க, ஆளு முடியாது, கிளம்புடா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்ட உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. அடிப்போடி, நீ இல்லைன்னா என்ன, இன்னுதான் காதல் இருக்காளே திரிஷா இல்லை நயன்தாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் பக்கத்து தெருவில் இருக்கிற இந்த எம்மிங்கிற பொண்ணை தேடி போறான். போய் அங்க போய் கதவை தடுறான். அவன் கதவை தடுறது பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த எம்மிங்கிறவ ஏற்கனவே இந்த ஆலிவருங்கிற தம்பிக்காரன் இந்த சின்ன பையனை கூட்டு வந்திருக்கா. அவனை கூட்டு வந்து இந்த கஞ்சா மாதிரியான அந்த போதை பொருள்லாம் கொடுத்து அவனை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தவன அவன் ஷாக் ஆகிறான், அவனை பார்த்தவன இவன் ஷாக் ஆகிறான். இப்படி அதிர்ச்சி ஆனவன இவன் கூப்பிட்டு கேட்கறான், என்னடி பண்ணி வச்சிருக்க, அவனை ஏன்டி கூப்பிட்டு வந்த அப்படின்னா, இல்லை சும்மா ஜாலிக்காக தான் கூப்பிட்டு வந்தேன், அவனுக்கு வீட்லேயே இருக்கிறது போர் அடிக்கலையா, அதான் அவன் டைம் பாஸ்க்காக அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற. இப்போ சரி வா நம்ம வந்து செய்யலாம்,
சிட்டின்பம் செய்யலாம் வா அப்படின்னு இந்த பையனை பார்த்து மூடு போயிடுச்சு, டென்ஷன் ஆகுது. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறான். உடனே கதா இந்த பொண்ணு நான் சொல்கிறேன், நீ இல்லைன்னா என்ன, நான் ஆலிவர் உஷார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கையில் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஆபாச படம் எடுத்து போட்டு அந்த ஆலிவர்ன்ற சின்ன பையன்ட்ட காட்டுறா. பாடுறா எப்படி செய்கிறாங்க பாடுறா, சூப்பராக செய்கிறாங்கல்ல, நாமளும் இது மாதிரி செய்யலாமா, நீ என்ன இது மாதிரி செய்கிறியா, ரொம்ப ஜாலியாக இருக்குண்டா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையனை உசுப்புறா. அவனுக்கும் மூடு வந்து சரிக்கா நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அந்த எமியும் நம்ம இந்த ஆலிவர் பையனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து ஃபுல்லாக அன்னைக்கு பக்கம் போதையை போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த இமான். திரும்பி பார்த்துட்டு இவனுக்கும் மூடு வந்துடுது, இவனும் போய் கலந்துக்கிறான். இப்போ 3 பேரும் இமானு, ஆலிவர், எமி, இந்த 3 பேருமே அந்த திரிசம்ல அந்த மூவர் ஒருவரை ஈடுபடுறாங்க. உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் படு மூர்க்கமாக இவங்க சிட்டின்பம் செய்கிறாங்க. அப்படியே செஞ்சு முடிச்சதும் நம்ம இமான் வந்து திரும்பி கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு விடிகாலம்புறம் ஆகுது. அப்போது அம்மாக்காரி கேட்குறாங்க இமான் கிட்ட எங்கடா ஆலிவர் உன் தம்பி எங்கடா, ஆளே காணோம் அப்படின்னா. அப்போ தான் இமான் சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி இமான் வந்து ஒன்றும் சின்ன பையனும் இல்லை, ரொம்ப நல்ல பையனும் இல்லை. அவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, அவன் வந்து எமியோட சிட்டின் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி நீ நினைக்காம எமியும் நல்லவன் இல்லை, அவளும் வந்து அவள் தான் அவனை கூட்டிமே கெடுத்தா. அவன் 2 பேரும் இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, அவன் ஒன்றா உல்லாசமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் போட்டு கொடுத்துட்றான். இந்த பையன் மலகிற கோவத்துலையும் எமி மலகிற கோவத்துலையும். உடனே நம்ம அந்த அம்மாக்காரி சரியான கோவம் வருது. இந்த பையன் நமக்கு துரோகம் பண்ணுறானே, இது நமக்கு வளர்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறானேன்ற கோவத்தில் இதை போய் அவனை கேட்குறேன் பாருன்னு சண்டைக்கு கிளம்புறாங்க. அதே சமயம் இங்கே ஆலிவர்கிட்ட இந்த எம்மி சொல்கிறா, இதை பாடுறா, உங்கள் அம்மா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் எனக்கு கொன்னே போட்டுருவா, அவளை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதில் நம்ம 2 பேரும் இங்கே சிட்டுன்னு அனுபவிச்சதும், நான் அவனுக்கு கஞ்சா இந்த போதைப் பொருளாம் கொடுத்ததும் உங்கள் அம்மாட்ட சொல்லாத. அவள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல வேலை செஞ்சு உங்கள் 2 பேரையும் வளர்த்து ஆளாக்கணும்னு பார்க்குறா, அவட்ட மட்டும் எனக்கு போட்டு கொடுத்துறாரா அப்படின்னு பயந்துக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பத்துக்கு பேக் பண்ணி கிளப்புறா. அவனை அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அம்மாக்காரி அந்த எம்மி வீட்டுக்கே வந்துடுறா. வந்தவுடனே எமியை பார்த்து பலான்னு அடிக்கிறா 2 அடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, நான் அவனை ஒரு நல்ல தோழியாக நினச்சேன், இப்படி வந்து பண்ணியிருக்க ஒரு காரியம், அவன் சின்ன பையன், அவனை கூப்பிட்டு கெடுத்திருக்கே அப்படின்ற மாதிரிலாம் வந்து அசிங்கமாக அவளை பிடிச்சி திட்டிட்டு, இனிமேல் வந்து என் வீட்டு பக்கமே வராது, என் வீட்டுக்கு வந்தா உன் காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு, உனக்கு நீ சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் 2 பிள்ளையும் கூப்பிட்டுட்டு வா நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளும் அடித்து தர இழுத்துட்டு போகிறா. அதாவது சொந்த பெத்த தாய் கூட பெத்த பிள்ளைகளை மாதிரி அடித்து கண்டித்து வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த தாய் 2 பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறா. இப்போ வீட்டுக்கு போனதும் இமான் கிட்ட கேட்குற அம்மாக்காரி, அதெல்லாம் சரி, அவள் அங்கே வந்து உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருக்கா, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீ வந்து எம்மிக்கிட்ட வந்து உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருக்கியா, அப்போ இத்தனை நாளாக வந்து எனக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எத்தனை இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கள்ளத்தடுப்பு எத்தனை இருக்குது, எனக்கு நீ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டவொன்னே இப்போ இவான் மாட்டிக்கிறான். இவன் சமாளிக்கிறான், இல்லை சாரா, நான் உனக்கு துரோகம் பண்ணல, என்னை மன்னிச்சுட்டு ஏதோ தெரியாமல் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அப்படியே அவனுக்கு சொல்லிக்கிட்டே வந்து அவளை கட்டி பிடிச்சி அவளை வந்து சம்பவம் செய்ய பார்க்குறான். உடனே அவன் தடுத்து நிப்பாட்டுறான். வேணாம் போ, நீ அவகிட்டே போ, அவளுக்கு நல்லா இருந்துச்சுன்னு அவகிட்ட போனல, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இது பண்ணுற, அவளை போய் செய்ப்போ, அவளுக்கு நல்லா இருக்குது போ அப்படின்ற மாதிரிலாம் இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு கோவப்படுறா இந்த அம்மாக்காரி. இதனால இமானுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அது இந்த கோவம் மொத்தம் ஆலிவர் மேலே திரும்புது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த புதுசாக வந்து இந்த பையன் தான், இந்த பையனால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஆலிவரை போய் இப்போ பிடிச்சி அடிக்க போகிறான், அவன் சண்டை போட போகிறான். அப்போ இந்த அம்மாக்காரி வந்து தடுக்கிறா, இந்த பாரு அவனை அடிக்காதரா அப்படின்னு. உடனே அந்த பையனை வந்து இப்போ இவன் அம்மாக்காரையும் பிடிச்சி அடிக்க போனோன்னா அந்த சின்ன பையன் தடுக்கிறான். அம்மா ஏன்டா அடிக்கிறா, அண்ணா அம்மா அடிக்காதரா அப்படின்னா இவனுக்கு கோவம் வருது. யாருடா அண்ணா, அவன் ஃபர்ஸ்ட் எனக்கு அம்மாவே கிடையாதா, உனக்கு விஷயம் தெரியுமா, உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் போதில் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் அம்மா மகன் கிடையாதுடா, அது வெளி உலகத்துக்கு தான், நாங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு புருஷன் பொண்டாட்டி, அவன் எனக்கு பொண்டாட்டினா அவளோட புருஷன் அப்படின்னு. இதை கேட்டால் ஆலிவர் ஷாக் ஆகிறான். அதே நம்ம அவங்க அம்மாக்காரி அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. என்னடா பேசுகிற, கம்னர்ரா உடனே ஆலிவர்கிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆலிவர் எல்லாம் நீ நம்பாத, அவன் வந்து நிறைய போதை எடுத்திருக்கான், அதில் வளர்றான் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் வந்து இமான் அமைதியார், இப்போ அதை உண்மையை சொல்லி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு இவன் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறான். உன்னை போல் நானும் 16 வயசு இருக்கும்போது இவன்கிட்ட டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இவன் என்னை வந்து இழுத்து கூப்பிட்டு வந்துட்டா, நானும் எங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு இவளை நம்பி வந்தேன், இவ்வளோ என் புருஷனை விட்டு என் கூட வந்துட்டா, ஆனால் வந்து நாங்கள் சேர்ந்து வாழ முடியாதுன்ட்டு இந்த ஊரில் வந்து புருஷன் மாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போவும் அந்த அம்மா வந்து அந்த ஆலிவர்கிட்ட சொல்லி சமாளிக்கிறா. இல்லை அவன் சொல்கிறத நம்பாத அப்படிங்கிறாங்க. உடனே இமான் கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இப்போ அம்மாவை மிரட்டுறான். நீ இப்போ ஆலிவர்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா இந்த கத்தியாலே நான் குத்தி தற்கொலை பண்ணி இறந்து போவேன்
அப்படின்னு இமான் வந்து மிரட்டுறதுனால இப்போ இந்த அம்மா வேற வழி இல்லாமல் ஆலிவர்கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான், நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு தான் அம்மா மகன், உண்மையிலே வீட்டுக்குள்ளே நாங்கள் புருஷன் மாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. இப்போ இமான் வந்து குலுங்கி குலுங்கி அழுகுறான். உடனே அந்த அம்மா வந்து அவனை கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டு அவனை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போது திரு முழிக்கிற ஆலிவரையும் அவங்க கூப்பிட்றாங்க, வா நீ வா என்னை கட்டி பிடிச்சிக்க அப்படிங்கிறாங்க. அவனையும் வந்து 2 பேரும் 2 தோள் வந்து அணைச்சி வந்து அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே இவனை பிடிச்சி ஆலிவரை பிடிச்சி வாய் வழி முத்தம் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் திரும்பி அப்படியே இமானையும் பிடிச்சி வாய் வழி முத்தம் கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரையும் மாறி மாறி இவங்க வாய் வழி முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கட்பான்னா, இங்கே 3 பேருமே உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் சிற்றின்பத்தில் ஈடுபடுறாங்க. படு மூர்க்கமாக சிற்றின்பம் செய்கிறாங்க. அது செஞ்சு முடித்ததும் அப்படியே டயர்டாகி தூங்கிடுறாங்க. இப்போ விடிகாலம்பரம் ஆனதும் இப்போ 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போது இந்த அம்மாக்காரி சொல்கிறா, நாம் இந்த ஊரை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த ஊரில் வாழ முடியாது, வேற ஒரு புது கிராமத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு புது அடையாளத்தோடு வாழலாம். அங்கே வந்து நான் அம்மா, நீ மூத்த மகன், இவன் இளைய மகன், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் அம்மா ஒண்டி தான், ஆனால் அப்பா வந்து உங்களுக்கு வேற, நீ வந்து வேற ஒரு அப்பனுக்கு பிறந்தவன், நீ வந்து வேற ஒரு அப்பனுக்கு பிறந்தவன், எனக்கு வந்து 2 புருஷன், நான் வந்து உங்களுக்கு அம்மா வந்து ஒன்று தான், 2 புருஷங்களுமே வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊரில் சொல்லி நம்ப வச்சு அங்கே வந்து நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, சரி உங்கள் துணிமையெல்லாம் எடுத்து பேக் பண்ணுங்க, நாம் இந்த ஊரை விட்டே போயிடலாம், 3 பேரும் வெளியூருக்கு போயிட்டு மறுபடியும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிமெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. அவங்க போய் துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இமான் வந்து அந்த அம்மா கிட்ட சண்டை போடுறான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அவனை ஏன் நமக்குள்ள இழுத்துட்டு வர, நம்ம வந்து புருஷன் மாடி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவன் வந்து புதுசாக வந்து ஒரு 3ஆம் மனுஷன், அவனை கழட்டி விட்டுரு, நம்ம வழக்கம் போல சந்தோஷமா இருக்கலாம், நம்ம புருஷன் மாடி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. இப்போதான் இந்த அம்மாக்காரி கோவப்படுறா. என்னது புருஷன் மாடியா, நான் எப்போவாது யார்கிட்டயாவது நான் புருஷன் மாடி சொல்லியிருக்கேனா, இல்லை உங்கள்கிட்டயாவது நான் உனக்கு பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கேனா, நான் அவன் கூட படுத்துட்டா நான் உன் பொண்டாட்டி ஆயிடுவேனா, எனக்கு நீ ஒன்று தான் ஆலிவரும் ஒன்று தான், உனக்கு நான் தான் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆலிவரும் வேணும் நீயும் வேணும், விருப்பப்பட்டா என் கூட வா வாழு, இல்லையா நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொன்னவொடனே இப்போ வேற வழி இல்லாமல் தலையாடுறான். மேற்கொண்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு விஷயம் நீ சந்தோஷப்பட்டுக்கோ, எனக்கு ஆலிவரை விட உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்படியே வெளிப்படையாக சொல்கிறாங்க, நீ வந்து மூத்தவன், நீ பெரியவன், அது இல்லாமல் உன்னுடைய உறுப்பே ரொம்ப பெருசு, உன் உறுப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா வந்து பெருசாக கனமாகுது, அதனால தான் எனக்கு ரொம்ப உனக்கு பிடிக்குது. ஆனால் ஆலிவர் வந்து சின்ன பையன், அவன் வந்து உறுப்பும் சின்ன உறுப்பு, அதனால் அவன் கணக்கில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவனுக்கு வந்து குஷி ஆகிடுது. இப்போ அவங்க வந்து துணியெல்லாம் எடுத்து வைக்க போயிடுறாங்க. இப்போ இந்த இமான் வந்து போயிட்டு ஆலிவர்கிட்ட தெனாவட்டில் திமிரா சொல்கிறான், தம்பி, சாராவுக்கு வந்து என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா என்னுடைய உறுப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நீ தம்மா துணி சின்னதாக வச்சுருக்க, உன்னை அவளுக்கு பிடிக்கலடா அப்படின்னு நக்கலா சொன்னோன்னே இப்போ ஆலிவர் இவனை பார்த்து திருப்பி நக்கலா சிரிச்சிட்டு ஒன்று சொல்கிறான், அண்ணா நீ நினச்சிக்கிட்டு ரொம்ப தப்புடா, என்னடான்னா நீ ராத்திரி வந்து ஃபுல்லாக போதை போட்டு சம்பவம் பண்ணிட்டு டயர்டாக தூங்கிட்ட, ஆனால் அதுக்கப்புறம் நானும் அம்மா எவ்வளோ நேரம் சம்பவம் செஞ்சேன்னு தெரியுமா, வந்து உறுப்பு பெருசுன்னா அதை விட என் நாக்கு ரொம்ப பெருசுடா, அவ்வளோ நேரம் நான் வந்து அம்மாவை வந்து சுவைச்சேன், அம்மாவோட உறுப்பை சுவைச்சு அவங்கள குஷிப்படுத்தினேன், அவங்க அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சாங்க, உச்சக்கட்ட இன்பத்தை அடைஞ்சாங்க. என்கிட்ட அப்போ சொன்னாங்க, நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் உயிர், உன் நாக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ செய்யறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் வந்து வேஸ்ட்டு, அவன் இமானு, அவன் வந்து போதகார பார்ட்டி, அவனை வேறு வழி இல்லாமல் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டோட இமானுக்கு சரியான கோபம் வருது. அடடா, இந்த பொம்பளை இப்படி கேம் ஆடிக்கிட்டு இருக்காளா, 2 பேர்கிட்ட மாற்றி மாற்றி சொல்லி வச்சிருக்காளா, இவன் பொம்பளையே இல்லை அப்படின்னு கோவப்படுற இமான் என்ன பண்ணுறான், அப்படியே வெளியே வந்து பார்த்தா இவங்க அந்த வெளி கொடி கயிறில் தொங்கிட்டு இருக்க அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியூர் போகிறதுக்கு. இப்போ அப்படியே ஓடி வந்து இவன் அம்மாவை கட்டி பிடிக்கிறான் இமானு. உடனே அவங்க பதறாங்க, ஏன்னா வெளியில் இருக்காங்க இல்லையா, யாராவது பார்த்துட்டு போகிறாங்கடா, அக்கம் பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு போகிறாங்கடா, தப்பா நினைப்பாடா, என்னை விடுறா அப்படிங்கிறாங்க. உடனே இவன் என்ன சொல்கிறான், பயப்படாத, நம்ம தான் இந்த ஊரை விட்டே போக போகிறோமே, இனிமேல் யார் பார்த்தா என்ன, யார் தப்பாக நினச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கேயே செய்யணும் மூடாகுது, நம்ம வெளியிலே செய்யலாம், நம்ம வெளியில் செஞ்சதே கிடையாது அப்படின்ட்டு அங்கேயே பிடிச்சி அவளை வாய் வழி முத்தம் கொடுக்குறான். அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்ட பார்க்குறான் அம்மாவை. ஆனால் அவங்க வந்து அப்படியே திமிடுறாங்க, விடுறான்றாங்க. இவன் விடாமல் அப்படியே பிடிச்சி அவங்கள வந்து அப்படி கீழே உட்காந்து அவன் உறுப்பு வந்து சுவைக்க ஆரம்பிக்கிறான். வாய் வச்சு சுவைக்க ஆரம்பிச்சோன்னு இவங்களுக்கும் அப்படியே மூட் ஆயிடுது. இவங்க அப்படியே லைச்சு அதில் வந்து மெய் மறந்து அப்படியே கண்ணை மூடி லைச்சு நிற்கும்போது இவன் அப்படியே அவன் உறுப்பை சுவைச்சிக்கிட்டு இவன் மறைமுகமாக தனியாக ரகசியமாக ஒரு கத்தியை மறைச்சி எடுத்துன்னு வந்திருக்கான். அந்த கத்தியை எடுத்து இந்த அம்மாவோட அந்தரங்க உறுப்புலையே சதக்குன்னு அப்படியே சொருறான், குத்தி கிழிக்கிறான். அப்படியே அவங்க ரத்த வெள்ளத்தில் கீழே சரிஞ்சு அந்த இடத்துல அப்படி இறந்து போகிறாங்க. இப்போ அப்படியே கேமரா வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. பார்த்தா அங்கே இந்த ஆலிவருங்கிற இந்த தம்பிக்கார சின்ன பையன் வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறான். அதாவது இமான் வந்து அண்ணங்காரன் ஏற்கனவே அந்த தம்பியை வீட்டில் வந்து கொலை பண்ணிட்டு தான் வெளியே வந்து இந்த அம்மாவை குத்தி கொலை பண்ணியிருக்கான்.
இப்போ இவன் தன்னுடைய துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேக்கில் பேக் பண்ணிட்டு இவன் கிளம்புறதுக்காக அப்படியே வெளியே போகிறான். அப்போ இந்த எமி வந்து ஓடி வர்றா. இமான், ஒரு 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 நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன்டா அப்படிங்கிறா. என்ன அப்படின்னா, அப்போ தான் அவ சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இனிமே வந்து எனக்கு இப்போ பணத்துக்கு பஞ்சமே இல்லை. உன்னையும் ஆலிவரையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஆலிவரையும் கூட கூட்டு என் கூட வந்துரு. உங்கள் 2 பேரையும் நான் உட்கார வச்சு சோறு போடுறேன். உங்களுக்கு 3 வேளை மூக்கு பிடிக்க சோறு போடுறேன், போதை பொருள்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து வேறு எந்த வேலையும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டு தூங்க வேண்டியது. எனக்கு எப்படிலாம் மூடு வருதோ என்னை வந்து சிட்டின் செய்ய வேண்டியது அவங்க வேலையை. என்னை சந்தோஷப்படுத்தினா போதும். ஆனால் நீ 2 பேரும் என் கூட வந்துருங்க, நம்ம ஓடி போயிடலாம். முதல்ல உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட வந்து உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருறா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே ஓடுறா. போய் பார்த்தா அவள் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவள் ஆன்னு அலறா. அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் காட்டுறாங்க, அந்த காட்சியெல்லாம் காட்டல. இவன் அப்படியே நடந்து போகிறான். அப்போ எதிர்த்தாப்புல அங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்து அந்த அந்த ஊர் அரசியல்வாதிகளாக வந்து ஓட்டு கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டு திரைப்படம். அந்த நாட்டு அரசியலையும் அந்த நாட்டு அரசியல்வாதிகளையும் அந்த நாட்டு மக்களையும் சிம்பாலிக்காக அந்த படத்தில் காட்டியிருக்கேன் அப்படின்றாரு. ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்மாக்காரி தான் வந்து அந்த நாட்டோட ஆளுங்கட்சி அரசியல்வாதி மாதிரியும், அந்த எமிங்கிற இன்னொரு பெண்ணு வந்து எதிர்கட்சி அரசியல்வாதி மாதிரி வந்து சித்தரித்து காட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டு அரசியல்வாதிங்க உள்ளுக்குள்ளே வந்து இப்போ எவ்வளோ கெட்டவனாகவும் சுயலமாக இருக்காங்க. அவங்களுடைய தேவைக்கு அவங்க சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு மக்கள் பார்வைகளாக வந்து நல்லவ மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த அம்மாவும் இந்த பெண் அப்படியே காட்டிக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு நல்லவங்களாக காட்டிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ சுயநலவாதியாக அவங்களுடைய தேவைக்கு அவங்க சந்தோஷத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதை விட அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே வந்து சோம்பேறிங்க, அவங்களும் லேஸ்பட்டவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அந்த 2 மகன்கள் தான் அந்த நாட்டு பொதுமக்களாக வந்து அதை சித்தரிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த 2 பசங்களுமே வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் சோம்பேறித்தனமாக சுற்றிக்கிட்டு போதை பொருளை போட்டுக்கிட்டு நம்ம சிட்டின்மை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக வாழணும், ஒரு உழைச்சி முன்னேறி நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், அதன் மூலிமா அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைஞ்சு நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படின்ற எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சனம் செஞ்சிருக்காரு. அந்த படத்தில் சிம்பாலிக்காக காட்டியிருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் அந்த நாட்டு அரசியல், அதை ஏன்டா எங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த படத்தை எங்கே கொண்டு வந்த அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் இது அந்த நாட்டுக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம நாட்டுக்கு இந்த கதை அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே 100% பொருந்துற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டு அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்காங்க. வெளி உலகத்துக்கு ரொம்ப நல்ல மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்றாங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் பயங்கரமான காரியங்கள் பண்றாங்க. அதே போல நம்ம நாட்டு மக்களும் லேஸ்பட்டவங்க இல்லை. அதான் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், ரொம்பவே சோம்பேறியாக தான் இருக்கும். ஏன்னா எந்த அரசியல்வாதி வந்து என்ன பரிசு பொருள் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். இந்த ஃப்ரிட்ஜு, டிவி, மிக்சி, கிரைண்டரு, கேஸ் அடுப்பு, சைக்கிளு, லேப்டாப்பு, ஓசியில் கொடுக்குற அரிசி, அதெல்லாம் வாங்கி பொங்கி தின்னுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி ஓசியிலே வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு பார்க்குறோம். அதுலேயும் சில பேர் இந்த போதைக்கு அடிமையானவங்க, அவங்க பொண்டாட்டியோ இல்லை அவங்க அம்மாவோ ஏதாவது கூலி வேலைக்கு போயிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டு ஏதாவது சம்பாதிச்சுட்டு வந்தால் அந்த காசையும் பிடிங்கிட்டு போய் டாஸ்மாகில் கொடுத்து போதையை போட்டு வந்து இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலான ஆட்கள் வந்து நல்லா உழைச்சி நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், அதன் மூலியமாக பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சு நம்ம நாடு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நான் நினைச்சது தப்பா சரியாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல ரொம்ப வித்தியாசமான சிற்றின்ப காட்சிகள் நிறைந்த சில உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட பல உலக படங்களை பார்க்கணும், அந்த கதைகளை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் இப்போவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் செய்து வச்சுக்கோங்க.